அனைவருக்கும் வணக்கம். 100 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் நகரத்தில் விக்டோரியா என்ற ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டரில் அமெரிக்கா முழுவதிலும் இருந்து நடிகர் நடிகைகள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. ஒரு நாள் மேஜிக் நிகழ்ச்சி நடக்கும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மியூசிக் நிகழ்ச்சி நடக்கும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நாடகம். இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த தியேட்டரில் நடந்தது. இந்த தியேட்டர் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமாகவும் இருந்தது. இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் பார்த்திங்கன்னா மிக பிரபலமாக இருந்தது. 1907ஆம் ஆண்டு ஒரு சிறிய பெண் இருந்தால். அவருடைய பெயர் சோபர் சூ. இந்த பெண் ஒரு நாள் விக்டோரியா தியேட்டருக்கு தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக வந்தாங்க. அவரிடம் அப்படி என்ன திறமை இருந்துச்சுன்னா, அந்த சிறுமியை யாராலுமே சிரிக்க வைக்க முடியாது என்ற அபரிவிதமான ஒரு திறமை இருந்தது. அங்கு என்ன நடந்தாலும், யார் எப்படிப்பட்ட நகைச்சுவையை சொன்னாலும் அந்த பெண் சிரிக்க மாட்டாள். தொடக்கத்தில் அந்த நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் அங்கிருந்த மேடைக்கு சென்று அந்த பெண்ணை சிரிக்க வைப்பதற்காக பல வகையான நகைச்சுவைகளை சொல்வார்கள். எனினும் அந்த பெண் சிரிக்க மாட்டாள். எத்தனையோ சிரிப்பு கதைகள், பல வகையான நகைச்சுவைகள் என சொல்லி அந்த பெண்ணை சிரிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். எனினும் அவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா கடைசியில் தோல்வியை தான் தழுவினாங்க. இப்படி இந்த நிகழ்ச்சியானது சிறிது சிறிதாக அமெரிக்கா முழுவதும் மிகவும் பிரபலமடைந்தது. அந்த சோபர் சூ என்ற சிறுமியும் மிகவும் பிரபலமடைந்தார். அந்த காலகட்டங்களில் அந்த பெண்ணை பற்றி செய்தித்தாள்களிலும் வர ஆரம்பித்தது. மேலும் அந்த சிறுமிக்கு 2 கண்களுமே தெரியாது, காதும் கேட்காது. அதனால்தான் பல வகையான நகைச்சுவையை சொன்னாலும் கூட அந்த பெண் சிரிக்கவில்லை என்றும் எழுத ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. சோபர் சூவுக்கு கண்கள் நன்றாகவே தெரிந்தது, காதும் நன்றாகவே கேட்டது. ஆனாலும் யாருடைய நகைச்சுவையை கேட்டாலும் அந்த பெண் சிரிக்கவில்லை. ஆண்டுகள் பல கடந்தன. அந்த பெண்ணும் வளர்ந்து பெரியவளாக ஆகிறாங்க. அதே நேரம் அந்த பெண்ணின் மூலமாக அந்த தியேட்டர் மிகவும் பிரபலமும் அடைந்தது. அந்த பெண்ணுடைய நிகழ்ச்சி என்றால் போதும், அந்த தியேட்டரில் டிக்கெட் புக்கிங் பார்த்திங்கன்னா சிறிது நேரத்திலேயே விற்று தீர்ந்துவிடும். அமெரிக்காவில் இருந்து மக்கள் பல இடங்களில் இருந்தும் இந்த பெண்ணை பார்ப்பதற்காகவும் இந்த தியேட்டருக்கு வந்து அதிக விலை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி இந்த பெண்ணுடைய நிகழ்ச்சியை கண்டு வந்தாங்க. இந்நிலையில் அந்த தியேட்டர் ஓனருக்கு இன்னொரு ஐடியா தோணியது. அதாவது இந்த பெண்ணை சிரிக்க வைப்பதற்கு $1000 பரிசாக வழங்கப்படும் என்பதனையும் அறிவித்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அமெரிக்காவில் உள்ள நகைச்சுவையாளர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா விக்டோரியா தியேட்டரை நோக்கி படையெடுக்க தொடங்கினாங்க. அந்த மிகப்பெரிய தியேட்டரில் பார்த்திங்கன்னா 1000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய அளவுக்கு இடவசதி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பல நகைச்சுவையாளர்கள் மேடைக்கு சென்று அந்த பெண்ணை சிரிக்க வைக்க பல நகைச்சுவைகளை சொன்னார்கள். ஆனால் அந்த பெண் சிரிக்காமல் அந்த பெண் முகத்தை நேராக மட்டுமே வைத்து கொண்டிருந்தார். இப்படியே பல நாட்கள் ஆனது. அந்த தியேட்டர் ஓனர் மிகப்பெரிய பணக்காரரும் ஆகிவிட்டார். அதே நேரம் இந்த பொண்ணுக்கு சம்பளமாக ஒரு வாரத்திற்கு வெறும் $20 மட்டுமே சம்பளமாக கொடுத்துள்ளார். எத்தனையோ நகைச்சுவையாளர்கள் முயற்சி செய்தும் கூட அந்த பெண்ணை ஒரு முறை கூட சிரிக்க வைக்க முடியல. அதனால் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமடைந்தார் அந்த பெண். அதே நேரம் அந்த பெண்ணின் மீது சந்தேகமும் வலுக்கத் தொடங்கியது. ஒரு நாள் அந்த பெண் சிரிக்காததற்கு காரணம் என்னவென்று வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. இது ஒரு மோசடி நிகழ்ச்சி என்றும் தெரிய வந்தது. சோபர் சூவின் உண்மையான பெயர் சூசன் கெல்லி என்பதும், அவர் மோபியஸ் சிண்ட்ரோம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டார் என்பதும் தெரிய வந்தது. சிண்ட்ரோம் என்பது அவருடைய தலையில் உள்ள நரம்புகளின் பலவீனத்தால் அவருடைய தாடையில் உள்ள பகுதி பாதிக்கப்பட்டு அவரால் சிரிக்க முடியாத நிலைமை இருந்தது. இதனை தெரிந்து கொண்ட நகைச்சுவையாளர்கள் உடனே அவர் மீதும் அந்த தியேட்டர் உரிமையாளர் மீதும் வழக்கை தொடர்ந்தனர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த பெண் காணாமல் போகிறாங்க. இன்றைய வரைக்கும் அந்த பெண் என்னானால், எங்கு சென்றாள் என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.